அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் சொல்லுது, 7 வயசாச்சு அப்படின்னா தொழுகைக்காக வேண்டியவனும், 10 வயசாச்சுன்னா தொழுகைலடா அடிக்கணும்னு சொல்லி கொடுக்குது. ஆனால் சில நேரங்களில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய சிறு பிள்ளைகள் அந்த பொம்மையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை வச்சு எதனாச்சும் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் ஒரு வீடியோவில் ஒரு சின்ன பையன் தொழுகிறான். அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொம்மையை சேர்ந்து தொழு வைக்கிறான். இதுதான் ஒரு அழகான வழிகாட்டுதல் என்பது. பெற்றோர்கள் இப்படி தான் பிள்ளைகளை பழக்கணும். நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதேவும் பிள்ளைகளை நீங்கள் பழக்கினீங்கடா, சாதாரண ஒரு பொம்மையவே தொழு வைக்கக்கூடிய இந்த பிள்ளை நம்ம பிள்ளைகளை தொழு வச்சு பழக்கிட்டோம் அப்படின்னா, எத்தனை பிள்ளைகளை அல்லாஹுடைய கட்டளையை விடாமல் தொழுகக்கூடிய பிள்ளைகளாக மாறுவாங்க. அந்த பொம்மைக்கு எந்த உயிரும் கிடையாது, எதுவும் ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது. ஆனால் அந்த பொம்மை தொழுக வைக்கிறான். ருக்கு போகும்போது ருக்கு போக வைக்கிறான், சஜிதா போகும்போது சஜிதா போக வைக்கிறான், உட்காரும்போது உட்கார வைக்கிறான். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பொம்மைக்கு இவ்வளோ பிரமிப்பாக இருக்க பாருங்களேன். தான் பயன்படுத்தக்கூடிய பொம்மையை அவனே தொழு வைக்கிறான். அப்புறம் நம்ம பிள்ளைகள் நல்ல நண்பர்களோடு சேர்ந்துட்டாங்க. நம்ம பிள்ளைகளை சிறு பிள்ளையிலேருந்தே தொழு வச்சுட்டோம் அப்படின்னா, எத்தனை நண்பர்களை தொழுக வைப்பாங்க. தொழுகாதவர்கள் மீது கவலை வருமா இல்லையா? இந்த கவலையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு மத்தியில் விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் இந்த குழந்தைக்கு பறக்கச் செய்யட்டும், இவருடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் பறக்கச் செய்யட்டும், சொர்க்கத்தில் சிறந்த இடத்தை அல்லாஹ் அவர்கள் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.